சிம்பிளா, ஈஸியா கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல மைசூர் பாக் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து பாட்டி ஸ்டைல்னு கூட சொல்லலாம். ஸோ பாட்டி வந்து செய்வாங்க. இந்த மாதிரி தான் செய்வாங்க ஸ்கொயரா. இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துட்டு, ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்பதான் அதனோட பச்சை வாசனை போகும். இது ஒரு பவுலுக்கு மாத்திட்டு, 1 கப் நெய் இல்லன்னா, 1 கப் ஆயில் நீங்க போட்டுக்கலாம். ஸோ இத வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இருக்கக்கூடாது. 1/2 கப் ஆயில் நெய்ன்னு நீ தனித்தனியா பிரிச்சு ஊத்தலாம். இப்போ 1 கப் சர்க்கரை, ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்திடுங்க. 1 கம்பி பதம் வரணும். நீங்க நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி, கருப்பட்டி, வெல்லம் எல்லாத்துலயுமே இதே பதம் தான். இப்படி வந்தோனயே அந்த மிக்ஸ்சர ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பேன்ல ஒட்டாம வரும் உங்களுக்கு. ஸோ இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமா நெய்ய வந்து நீங்க ஊத்திக்கலாம். நீங்க சூடு பண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்ல. ஆயில்ல இருந்தா வேணா நீங்க சூடு பண்ணி ஊத்தலாம். ஸோ நல்லா மெல்ட் ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி நெறைய பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும். அந்த பேன்ல ஒட்டாம வரும். இதுதான் இதனோட பதம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மிக்சர்ல நூல் நூலா வர மாதிரி இருக்கும். வெள்ளையா. இந்த ஸ்டேஜ்ல வந்தா மட்டும் தான் நீங்க எடுத்து பேன்ல போடணும். அவசரப்பட்டு எடுத்து போட்டீங்க அப்டின்னா, அது வந்து செட்டே ஆகாது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த மாரி வந்தோனே நம்ம ட்ரேலயும் தடவி போட்டுறலாம். போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லன்னா 1 மணி நேரம் நீங்க அப்படியே விட்டுருங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். மேலே ஸ்பூன்ல வந்து ஸ்மூத்தன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். வாயில வச்சோனே அப்படியே கரைஞ்சிடும். எந்த ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் கிடையாது, ஆயிலும் கிடையாது. சூப்பரா இருக்கும்.